ஒரு காலத்திலலாம் எம்ஜிஆர் படத்தை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வெளியில வர்றவன்லாம் என்ன பேசிட்டு வருவான், இனிமேல் அம்மாவை நான் கண்டிப்பா வணங்குவோம்டா, எங்க அம்மாவை கட்சி காலம் வரைக்கும் காப்பாத்துவேன்னு தாய் பாசத்தோட வெளியில வருவான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய திரைப்படத்தை பார்த்துட்டு வந்தா, இனிமேல் என் அண்ணன் தம்பி கிட்ட தகராறே பண்ண மாட்டேன், ஒற்றுமையா இருப்போம்டா, குடும்பம் ஒற்றுமையா இருப்போம்னு அதோட வருவான். இப்ப அப்படி இல்லையே. எவனை வெட்டலான்னு தானே கத்தியை தூக்குற மாதிரி படம் வருது. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவருடைய மனைவி மதுரம் ரெண்டு பேரும் உட்காந்துங்கிறாங்க வீட்டு வாசல்ல. ஒரு அம்மா கர்ப்பிணி, அந்த அம்மா யாசகம் கேட்குது, ஐயா ஏதாவது உதவி செய்யுங்க. கலைவாணர் 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாருங்க. அந்த காலத்தில் 100 ரூபான்றது இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு சமம். 100 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அந்த அம்மா வாங்கின அப்படி போச்சு. போன உடனே மதனம் சொன்னாங்க, நீ ஏமாந்துட்ட, அந்த பொம்பளை நிச்சு உண்மையான கர்ப்பிணி கிடையாது, துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு கர்ப்பிணி மாதிரி உங்ககிட்ட நடிச்சு பணத்தை வாங்கிட்டா. உடனே கலைவாணர் சொன்னாரு, கூப்பிடு அவளை, மறுபடியும் கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு இன்னொரு 100 ரூபாய் கொடுத்தாரு. போயிடுச்சு அந்த அம்மா. மதனம் திட்டுறாங்க, ஏன் ஏற்கனவே 100 ரூபாய் ஏமாந்துட்ட, உன்னை ஏமாத்திட்டான்னு சொன்ன மறுபடியும் கூப்பிட்டு 100 ரூபாய் கொடுக்குற. இங்க பாரு, நாம 2 பேரும் நடிச்சு தான் பணம் வாங்குறோம். நம்ம நடிச்சு நடிகர்கிட்டயே ஒரு அம்மா நடிச்சு பணம் வாங்குதுன்னா நம்மளை விட தலை சிறந்த நடிகை அவதான். அதனாலதான் பாராட்டி 2வதும் கொடுத்தேன்னார். இந்த பண்பு, இந்த குணம் எப்படிங்க வரும்? அந்த மாதிரி இருந்தா பரவாயில்லை. அடுத்தவங்கிட்ட இருந்து வழிப்பறி கொள்ளையை படிக்கிறது தான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறான். சமீபத்தில் வட மாநிலத்தில் நடந்த ஒரு தாயினுடைய கொலைக்கு கூட யார் காரணம்? அந்த ஒரு 100வது நாள் ஒரு படம் பார்த்துட்டு ஒரு மர்டர் பண்ணதுக்காக ஒரு காலகட்டத்தில் ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இன்னைக்கு இருக்கிறது சமூக சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கு. இன்னைக்கு இளைஞர்களை கரையேற்றி காப்பாற்றுவது தாயும் தந்தையும் ஆசிரியரும் புத்தகங்களும் தானே தவிர வேறு எந்த சாதனைகளாலும் அவர்களை சரிப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலையை நோக்கி நாம பயணப்படுறோம். அதனாலதான் ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழாக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து படிப்பதற்கு உதவி செய்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் என்றால், அவரால் புத்தக திருவிழாக்களும் ஒரு பக்கம், புத்தகத்தை வாசிக்கிற வகுப்பறையும் மறுபக்கம் என்றால், என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் சிறகடித்தில் வானில் பறப்பதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு காலம். இந்த காலம் சரியாக பயன்படுத்துங்க. அதுதான் மிக மிக முக்கியமானது. வழி நடத்துகிறவர்கள் உங்களுக்கு வெளியிலே யாரும் இப்பொழுது இல்லை. திரைப்படத்தை அவங்க பணத்துக்காக நடிக்கிறாங்கன்னா, நாம அவர்கள் பிழைப்புக்கு நடிக்கிறார்கள், நாம பொழுதுபோக்குக்கு பார்க்கிறோம், அவ்வளவுதான். அதை மறந்துடணும். அதுவே உண்மை என்று நாம நினைக்க கூடாது. 35 கிலோ எடையுடைய ஒரு கதாநாயகன் 35 பேரை அடிச்சு போட்டுட்டு அவன் தனியா நிக்கிறான்னா, இது உலகத்தில் நடக்கிற கதையாது. கற்பனை, முழுமையான கற்பனை. கற்பனையை பார்த்து மகிழ்வோம், நிஜத்தை பின்பற்றுவோம், நிஜங்களுக்கு பின்னால் வழி நடப்போம். இன்றைய இளைஞர்களுக்கு அதனால்தான் மேதகு அப்துல் கலாம் உங்களை பார்த்து தான் சொன்னார். உங்களை பார்த்து தான் நிறைய சொன்னார். என் தேசத்து இளைஞர்களை அவர் என்ன சொன்னார்? நான் என் அப்பாவிடத்தில் உழைப்பை கற்றேன், என்னுடைய அப்பாவிடத்தில் அறிவை பெற்றேன், அம்மாவிடத்தில் அன்பை கற்றேன், ராமேஸ்வரம் கடல் அலைகளிடத்தில் இடைவிடாத உழைப்பை கற்றுக்கொண்டேன்னு சொன்னார். அதில் நீங்க வரணும், நல்ல கவனமா செயல்படுங்க. ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவு நேரம் படித்தோம் என்பது முக்கியம் இல்லை, என்ன படித்து புரிந்திருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். மார்க் என்பது முக்கியம் அல்ல, மதிப்பு தான் மிக மிக முக்கியம். ரொம்ப நிறைய நீங்கள் சிந்திக்கணும். அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதை நிறுத்தி விடுங்கள், அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள், நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். விளையாட்டு சொல்லல, வேடிக்கை சொல்லல, உங்ககிட்ட இருந்தே உங்களை அறியாமலே சில உயரிய சிந்தனைகள் வரும்.
போன மாதம் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போயிருக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன வாண்டு அவங்க அப்பாவோட கைப்பிடிச்சுன்னு வருது. ஷாப் வாசல்ல நிக்கிற. நானும் மாத்திரை வாங்க போயிருந்தேன். அவங்க அப்பா அது வீட்டில் எறும்பு தொந்தரவு போலக்குது. எறும்பு மருந்து பாக்கெட்ல வைப்பான்ல எறும்பு மருந்து, அதை வாங்கி போய் எறும்பு சாகடிக்கணும்னு நினைச்சவரு எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டாரு. பையன் உடனே கேட்டாங்க ஒரு கேள்வி, ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையா? ஏன்னா மாத்திரை எதுக்கு வாங்குறோம்? உடம்பு சரியா இல்லைன்னா சரியாகிறதுக்கு தானே மாத்திரை வாங்குறோம், மருந்து வாங்குறோம். அப்போ எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா, அதனால தான் மருந்து வாங்குறீங்களான்னு கேட்கறான். அந்த அர்த்தத்துல கேட்ட உடனே அப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சாரு, எறும்பு மருந்து வேணாங்கன்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஏன் தெரியுமா? எறும்பை அழிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதை வாழ வைக்கணும்னு என் பிள்ளை நினைக்கிறான். அந்த நல்ல எண்ணத்தை நான் அழிக்க விரும்பலைன்னு திரும்பிட்டார்.